ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை கட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் சோயா ரைஸ். இது எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நம்ம 10 to 15 மினிட்ஸ்ல இதை செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எப்படி செய்யறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோக்குள்ள போய் பார்த்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அது சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 மராத்தி முக்கு 2 பிரிந்தி இலையை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். இப்போது இதில் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை கீனி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் வந்து இந்த ரைஸில் வந்து நல்லா நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் இதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தக்காளி வந்து நல்லா நமக்கு ஜூஸியாக வரா மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்திங்களா, தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கேரட், ஒரு 5-6 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே நமக்கு பார்த்திங்கன்னா பாதி வெந்துடும். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இது வந்து ரைஸ்க்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சோயா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சின்ன சோயாவும் இதில் சேர்த்துக்கலாம். சோயா சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்க அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அந்த சோயாலும் நல்லா வந்து உங்களுக்கு கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க 2 கப் பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்க்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. ஸோ நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலருக்காக இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிரியாணி ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் இதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு நீங்கள் டம்ப் பண்ணிடலாம். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு வந்து இந்த வெஜிடபிள் சோயா ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ டம்ப் போடுறதுனால வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கலக்கலாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட பதம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸ் வந்து உங்களுக்கு மேலே அந்த மாதிரி எழும்பி நிற்கும். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் நீங்கள் எடுத்துடலாம். அடிலாம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ரொம்ப சூப்பராக தயாராகிடும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான வெஜ் சோயா ரைஸ் தயாராகிடுச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் வந்து ரைத்தாவோட மேட்ச் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு எக்ஸாக்டான ஒரு ரெசிபி தான். இன்றைக்கி நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும். சோ நீங்க இதை பிரஸ் பண்றதுனால நான் வீடியோஸ் போட்டா உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிஃபை ஆகும். இந்த மாதிரி வீடியோஸை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ எல்லாரையும் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.